யார் பெரியாரையும் அம்பேத்கரையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறானோ அவன்கிட்ட எச்சரிக்கையாயிருன்றார் பழனி பாபா சொல்றது. பழனி பாபா சொல்றாரு. அதை போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க. முதல்ல போகிற போக்கில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லக்கூடாது. எனக்கு யாரும் எதிரி கிடையாது. நான் மனிதரை நேசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கொள்கை தலைவரை தான் சொல்லியிருக்காரு. அடுத்த நிமிடம் உனக்கு சொந்தம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் திராவிடத்துல கரைஞ்சிட்டாங்க, நாங்க அப்படி கரைய மாட்டோம். கரையாதீங்க, மிதந்துட்டே இருங்க. யார் தடுத்தா? உங்களை தடுத்தது யார்? இப்போ வாக்கு அரசியலுங்க. இங்க மக்கள் விருப்பப்படுறவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. நீங்க என்ன கருத்துக்களை வேணாலும் முன்வைக்கலாம். அது உங்களுக்கான முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. சாவர்கரையும் தலைவராக ஏற்றுக்கிறவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கோட்சே தலைவராக ஏற்றுக்கிறவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இதுல உங்க பிரச்சனை என்னன்னு தான் சொல்லுங்க. நீங்க யாரை பிடிச்சிருக்கோ அவரை தலைவராக வச்சுக்கோங்க. இவர் தாங்க இன்னார் தாங்க எங்க தலைவர், இல்ல பெரியார் இப்படி பண்ணாருங்க, அவர் இப்படி பண்ணாருங்கன்னு போய் ஓட்டு கேட்க வேண்டிய மக்கள் தானே முடிவெடுக்கிறாங்க. நீங்க என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவி பெரியாரை ஏன் வச்சிருக்க, வெளியே போடுன்றீங்க. அண்ணாவை ஏன் வச்சிருக்க, கழட்டி விடுன்றீங்க. உடனே கம்பேர் பண்றீங்க. இவர் அவர் ஒன்னா, இவரும் அவரும் ஒன்னான்றீங்க. நான் ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கணும்? நான் லூசா? நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கறதுக்கு? சரி, பெரியாரா பிரபாகரனா? அபத்தமான கேள்வி பெலிக்ஸ். இது பெரியார் ஈழ போராட்டத்துக்கு எதிராக இருந்தாரா? புலிகள் போராட்டத்துக்கு எதிராக இருந்தாரா? தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தாரா? ஏங்க இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதிங்க. அவர் போராளிங்க, ஆயுதம் தாங்கிய போராளிங்க. ரெண்டு பேரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறீங்கன்னு சொன்னா எவ்வளவு கொச்சப்படுத்துறது மாதிரி இல்லையா? இது எவ்வளவு பெரிய கொச்சப்படுத்துது. இப்போ நான் சொல்றேங்க, என் கருத்தை சொல்றேன். நான் பிரபாகரனை அண்ணனாக ஏற்கிறேன், பெரியாரை தாத்தாவாக ஏற்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை, நான் ஏத்துக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல, அது அவர் விருப்பம் சார்ந்ததுன்னா அப்புறம் பேசவே வேண்டியது இல்லை. அப்புறம் ஏன் பேசுறீங்க? அரசியல் ரீதியா ஒரு அரசியல் ரீதியா ஈழத்துக்கு எதிராக பெரியார் நிலைப்பாடு என்ன? பிரபாகரன் எங்கேயாவது சொன்னாரா பெரியார் எனக்கு எதிரின்னு? என்னுடைய தமிழ் தேசியம் நான் அடைவதற்கு தடையாக இருக்கிறது திராவிடம் தான் சொன்னாரா? ஒரு காணொலியில் எடுத்து போடுங்க. இவரு தான் நாட்டுடைமையாக்கணும், தேவையில்லை, உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. அவர் பேசுனது எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, எடுத்து போடுங்க. தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறது பெரியாரின் சிந்தனைகள் தான், பெரியார் தான், திராவிட ஆட்சி தான் சொல்லுங்க. பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் எதிரியாக, வாழ்க்கையின் லட்சியமாக எதை கொண்டிருந்தாரு? சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக. அதுதான் அவருடைய அரசியல். அவரை கொண்டு நீங்க பெரியாரோட கொண்டு இழுத்து விட்டுறீங்க போற போக்குல. இல்ல, அப்ப இது ஈழ போராட்டத்தை கொச்சப்படுத்துறது மாதிரி இல்லையா? நீங்க யோசிங்க. எவ்வளவு பெரிய தவறான ஒரு வரலாற்று பிழை இல்லையா அது?